26 ஒருத்தர் முஸ்லீம் தான். ஏஎன்ஏல பேட்டி இருக்குது. போய் கேட்கறாங்க, என்னமா இப்படி ஆயிடுச்சு, எங்களோட குடும்பத்துக்கு ஒருத்தன் தாங்க இருந்தா சம்பாதிக்கிறதுக்கு இவனு செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பேட்டியில கூட இந்த வெறி பிடித்த நாய்கள், அரசனுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு துப்பில்லாத நாய்கள் என்ன சொல்லுது, இந்த நாய்ங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது கொலட்ரல், அதுல முஸ்லீம் பேர் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீமை கொண்டானுங்க. ஏண்டா முஸ்லீமுடைய பேர் தெரியக்கூடாதுன்னு ஒரு முஸ்லீமையே கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஏன்டா அவன் சுண்ணத்து பண்ணிருக்கானு தெரிஞ்சுட்டு கொள்றான். அப்ப அங்க தெரிஞ்சிருதுல அவன் முஸ்லீமுக்காக தான் செய்யறான்னு. என்னையா உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு, யாரையா ஏமாத்துறீங்க? முஸ்லீமுக்காக 25 பேரை கொல்லணும். சரி, அப்படின்னா அதாவது 25 பேருக்கு அப்புறம் ஒரு முஸ்லீமை கொண்டுட்டு, நான் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிங்க, ஒரு முஸ்லீமை கொல்றானே, செத்துருக்கானே ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா, இல்ல அது ஏன் கொள்றாங்க அப்படின்னா அப்பதான் காமனா தெரியும், அதனால ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாங்க. காமனா தெரியணுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்புறம் ஏன் இவங்க சொல்ற மாதிரி அவனுக்கு சுன்னத் பண்ணிருக்கிறா, களிமா இருக்கா, இதை செஞ்சா அவன் முஸ்லீம் அல்லாதவர் தான் கொல்லணும்னு தெரிஞ்சிரும்ல. முஸ்லீம் அல்லாதவரை தான் அவன் கொல்ல வந்தான் தெரிஞ்சிரும்ல. அதை பண்ணா அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணானா, இல்ல வந்தவன் இருக்கனா, இல்ல கேட்கற நமக்கு இருக்கனா? அட இருந்துட்டு போட்டாயா, முஸ்லீம் இல்ல முஸ்லீம் தெரிஞ்சுதான் கொண்டானா. அப்படி கொல்றதுக்கு இந்த இஸ்லாம் அனுமதிக்கல. மன் கத்தல நப்சம் பிகைரி நப்சின் அவ் பசாதின் ஃபில் அர்தி ஃபகன்னமா கத்தல நாஸ ஜமீஅன் குர்ஆன் தெளிவா சொல்லுது. ஒரு ஒத்த உயிர் காரணம் இல்லாம கொண்டா அந்த சமூகத்தையே கொன்ற கொடூரக்காரன் தீவிரவாதி கொள்ளு. அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. அவன் முஸ்லீம் தீவிரவாதி இருந்துட்டு போட்டா, முஸ்லீம் தீவிரவாதி கொள்ளுகடா அந்த முஸ்லீம் தீவிரவாதி. உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா அதை விட்டுட்டு ஏன் முஸ்லீம் அவன் பின்னாலே ஒளிஞ்சிக்கிறீங்க?